பரசுராமனுக்கு 3 பெண்கள் தான். அதுல 3வதா பிறந்தவ தான் ஹேமா. தந்தை பரசுராமனுக்கு மகா ஹேமா மேல ஏகப்பட்ட வெறுப்பு. அது எதனாலங்கிறது தான் இந்த கதையில நீங்க கேட்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். ஆர் சூடாமணி அவர்கள் எழுதிய ஹேமா நல்ல உயரம் என்ற சிறுகதையை தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க. இந்த சிறுகதை 1972ஆம் ஆண்டு வெளிவந்தது. கதைக்குள்ள போறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதையை ஆரம்பிக்கலாம். அங்கதான் அந்த வாசல் ஜன்னலுக்கு பின்னாலதான் ஹேமா எப்பவும் நின்னுகிட்டு இருப்பா. பாதி அளவு திரைக்கு மேல ஓரடி உயரத்துல அவளுடைய முகம் தெரியும். ஹேமா நல்ல உயரம். அவளை பார்க்கறவங்களுடைய கவனத்துல முதல்ல அவளுடைய முகம்தான் பதியும். அவளுடைய அழகு பின்னாலதான் அவங்களுக்கு தெரியும். கண்ணில் படுற உயரம் இல்ல அவளுடைய உயரம், கண்ணில் அரைகிற மாதிரி உயரம். அவ உட்கார்ந்துருந்தா அது அவ்வளவா தெரியாது. எழுந்து நின்னா பார்க்குற கண்கள் குபீர்னு ஏணி ஏற வேண்டியதுதான். ஹேமாவுடைய அப்பா பரசுராமன் வழக்கமா அலுவலகத்திலிருந்து சாயங்காலம் திரும்பி வரும்போது ஜன்னலோட மேற்பகுதி முழுவதையும் ஹேமாவுடைய உருவம்தான் ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கும். அவளை பார்த்ததும் பரசுராமனுக்கு ஒரு கணம் தூக்கி வாரி போடாத நாளே இல்லை. அவர் வந்ததும் வராததுமா, ஏன் எப்பவும் வாசலை பார்த்துக்கிட்டு அந்த ஜன்னல்கிட்டயே நிக்கிற, பொண்ணா லட்சணமா அடக்கத்தோட உள்ள இருக்கக்கூடாதா அப்படின்னு கடிஞ்சுக்குவாரு. அப்படி கடிஞ்சுக்கும் போது கூட அவளை அண்ணாந்து பார்த்து தான் கடிஞ்சுக்கணும். அவரை விட அவ 5 அங்குலம் அதிக உயரம். அவளை பார்க்கும் போதெல்லாம் பரசுராமனுக்கு ஒரே ஒரு எண்ணம் தான் தோணும். இந்த குடும்பத்துல இவ மட்டும் எப்படி இவ்வளவு உயரமா இருக்கா? பரசுராமன் 5.25 அடி உயரம்தான். இறந்து போன அவருடைய மனைவி 5 அடியை விட கொஞ்சம் குறைவு தான். ஹேமாவுக்கு முன்னால பிறந்த 2 பொண்களும் கூட அவங்க அப்பா அம்மா மாதிரி உயரம்தான். இந்த ஹேமா மட்டும் 5 அடி 8 அங்குலத்துக்கு எப்படி வளர்ந்தா? கடவுளே, 5, 8ங்கிறது சராசரி ஆண் பிள்ளையோட உயரம். தெருவில் நடந்தா எல்லாரும் அவளைத்தான் வெறிச்சு பாக்குறாங்க. அவளை விட குள்ளமான மற்ற ஆண்கள்லாம் ஒரு புறமா ஒதுங்கி நடக்க, மற்ற பெண்கள் எல்லாம் வாய் பொழுந்து அவளை அண்ணாந்து பாக்குறாங்க. இவளும் தன்னோட வளர்த்திக்கு மன்னிப்பு கேட்கிறவ மாதிரி முதுகு கூனிக்கிட்டு தலை குனிஞ்சு சங்கடத்தோட வேகமா நடந்து போறா. என் குடும்பத்திலேயோ அவளுடைய தாயோட குடும்பத்திலேயோ யாரும் உயரமான உடம்பு வாகு கிடையாது. பின்ன இவ மட்டும் யாரை கொண்டு இப்படி நெட்டையா வளர்ந்திருக்கா? எத்தனையோ தலைமுறைகளுக்கு முன்னால வாழ்ந்த யாரையோ ஒருவரை போல கூட ஒரு குழந்தை பிறக்க முடியும் தான். எங்களுக்கு தெரியாத யாரோ ஒரு மூதாதை நல்ல உயரமா இருந்திருக்கலாம் தான். ஆனாலும் அந்த ஆனாலும் தான் பரசுராமன் திரும்ப திரும்ப மோதிக்கிற குறுக்குச்சுவர். அந்த சுவருக்கு பின்னால என்ன இருந்தது? அவர் அதை யோசிக்க விரும்பல. ஆனா அடிமனத்துல, ஊமை உணர்ச்சியில அந்த யோசனை அகலவே இல்லை. ஹேமாவுடைய தாய் ரொம்ப அழகா இருப்பா. செதுக்கி படைச்ச அமைப்பு தான் அவளுடைய உறுப்புகள்லையும் தெரிஞ்சுது. ஹேமாவும் அவளுடைய அம்மாவை போலத்தான். ஆனா எல்லாம் கொஞ்சம் பெரிய அளவுகள்ல இருந்தது. இப்படி ஒரு பெரிய அழகான உருவத்தை படைக்கிறதுக்காக பிரம்மன் சின்ன அளவுல செய்து பயிற்சி எடுத்த ரஃப் காப்பி தான் அவங்க அம்மாவோ அப்படின்னு பரசுராமன் அடிக்கடி நினைச்சுக்குவாரு. உயரத்தை தவிர மற்ற எல்லா அம்சத்திலையும் ஹேமா அப்படியே அவங்க அம்மாவோட ஆச்சு அப்படின்னு தான் பரசுராமன் நினைப்பாரு. ஆனா அப்படி நினைக்கும் போதே அவரோட உணர்வுல ஏதோ நெருடும். ஹேமா தாயோட சாயல். பெரிய பெண்கள் 2 பேரும் அவரோட சாயலால இருந்தாங்க. இவ மட்டும் ஏன் அவரோட சாயல்ல இல்ல? அப்படியே தாயோட மறுவார்ப்பு போல இருந்தா. ஆனா அதுல இருந்து எதுவும் நிர்ணயமாகலையே. சாயல்ல ஒற்றுமை இல்லைன்னாலும் ஒரு குழந்தையோட தாய் யாருங்கிறது உலகம் அறிஞ்ச வெளிப்படதான். ஆனா தந்தையோட விஷயம்தான். பரசுராமன் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அப்பா அப்படின்னு கூப்பிட்டா ஹேமா. என்ன அப்பான்னு கூப்பிடாத அப்படின்னாரு பரசுராமன். ஹேமாவுக்கு ஒன்னும் புரியல. ஏன்பா அப்படின்னு கேட்டா. ஹேமா அப்படி கேட்டதும் பரசுராமனுடைய முகத்துல அசடு தட்டுச்சு. தன்னோட ஆண்மைக்கும் கௌரவத்துக்கும் இழுக்கு நேராம இந்த கேள்விக்கு அவர் எப்படி பதில் சொல்ல முடியும்? அது அவளுக்கு தெரிய விடுறது கூட அவருக்கு அவமானமா இருந்தது. இத்தனை இருந்தாலும் அவ அப்பான்னு கூப்பிடும் போதெல்லாம் அவருடைய மனசுல ஒரு ஆத்திரமும் திடுக்கிடலும் இல்லாம போகல. பக்கத்துல நின்னுகிட்டு இருந்த ஹேமா, ஏன்பா மேல் நாடுகள்ல அப்பாவை சிலர் பேர் சொல்லி கூப்பிடுறாங்களாமே, நானும் உங்களை அப்படி கூப்பிடணும்னு சொல்றீங்களா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டா. அந்த சிரிப்புல வேதனை தெரிஞ்சுது. வழக்கம் போலவே அவளோட பார்வை அவர் மேல இல்லாம வேற பக்கம் இருந்தது.
தலையை குனிஞ்சு தந்தையை பார்க்க வேண்டிய அவசியம் அவளுக்கு. அது எப்பவுமே கொஞ்சம் சங்கடமான அனுபவம் தான். தன்னை அறியாம அவ முதுகு கூனிக்குவா அல்லது சட்டுன்னு உட்கார்ந்துருவா. நீ என்னை எதுவுமே கூப்பிட வேண்டாம். ஏதாவது சொல்லணும்னா நேரா வந்து விஷயத்த சொல்லிரு. ஒண்ணுமில்லைன்னா வாயை மூடிட்டு கம்முன்னு இரு அப்படின்னாரு பரசுராமன். அப்பா ஏன் நம்ம இவ்வளவு வெறுக்கிறாரு? திருமணமாகி போன 2 அக்காக்கள் கிட்டையும் சகஜமா தானே பழகுறாரு. அவங்க 2 பேரும் இங்க வரும்போதெல்லாம் அவங்க மேல அன்பை பொழியிறாரே. என்கிட்ட மட்டும் ஏன் அப்படி பாசமா நடந்துக்க மாட்டேங்கிறாரு? நான் உயரமா இருக்கிறதாலையா அப்படின்னு நினைச்சுக்கிட்டா ஹேமா. இப்ப என்ன சொல்ல வந்த? அதை சொல்லி தொலை அப்படின்னாரு பரசுராமன். ஒன்றும் இல்லை. என் சிநேகிதி ஒருத்தியும் நானும் புதுசா ஒரு ஹிந்தி படம் வந்திருக்கான். ரொம்ப நல்ல படமா. அவ போறா. அதான் நான் உங்ககிட்ட கேட்க வந்தேன். அவ தாராளமா போயிட்டு வரட்டும். நீ உள்ள போய் உன் வேலையை பாரு அப்படின்னாரு பரசுராமன். அப்பா அப்படின்னா ஹேமா. அப்பா அப்பான்னு எப்பவும் எதுக்கு கூப்பிடுற? பச்சை குழந்தையா? அதான் குதிர் மாதிரி வளர்ந்து நிக்கிறியே அப்படின்னாரு பரசுராமன். இல்லப்பா, அந்த சினிமா. ஆமா, உனக்கு ஹிந்தி என்ன புரியும் அப்படின்னு கேட்டாரு அவரு. ஹிந்தி என் சிநேகிதிக்கு புரியும். அவ படிச்சிருக்கா. அவ எனக்கு விளக்கி சொல்லுவா அப்படின்னா ஹேமா. அப்படியாவது இன்னொருத்தர் உயிரை வாங்கி சினிமா பார்க்காட்டா தலையா வெடிச்சிரும் அப்படின்னு கேட்டாரு பரசுராமன். ஹேமா பதில் சொல்லாம அங்கிருந்து நகர்ந்து போயிட்டா. பரசுராமன் யோசிக்க ஆரம்பிச்சாரு. நிச்சயம் இல்ல, எதுவுமே நிச்சயம் இல்ல. இது போல ஒரு சந்தேகம் முதல்ல எனக்கு எதுக்கு வரணும்? அதுக்கு இடம் கொடுக்கற மாதிரி என் மனைவி என்னைக்குமே நடந்துகிட்டது இல்லையே. ஆனாலும் அப்படி ஒரு பேரழகிய தான் முழுமையா அடைஞ்சிருக்க முடியுமாங்கிற தாழ்வு மனப்பான்மையால தான் இந்த சந்தேகம் ஏற்படுதா? அது காரணமாவோ என்னவோ எப்பவும் அவர் தன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்டிக்கிற மாதிரி கோபத்தோடவே அவகிட்ட பேசுவாரு. அந்த அழகான மனைவி மேல அவருக்கு மிதமிஞ்சிய ஈடுபாடு இருந்தது. அதுவும் இன்னொரு பக்கம். ஆனாலும் தான் முழுசும் அவளுக்கு அடிமை ஆயிரலைங்கிறத அவளுக்கு நிரூபிக்கிறது மாதிரி அவ்வப்போது அவர் வேலி கடந்தும் போயிருக்கிறாரு. கை நீட்டி அவளை அடிச்சும் கூட இருக்காரு. அழகான அந்த சின்ன உருவம் கண்ணீர் வடிச்சு கூசி சுருங்கும் போது அதுல தன்னுடைய ஆதிக்கத்தை கண்டுகிட்ட மாதிரி ஒரு உக்கிரமான மகிழ்ச்சி அவருக்கு ஏற்படும். அப்படி நாம அவகிட்ட கொடுமையா நடந்துகிட்டதுக்கு பழிவாங்கத்தான் ஒருவேளை ஒருவேளை ஹேமா மட்டும் எப்படி இவ்வளோ உயரமா இருக்கா? அவருடைய நண்பர்கள்ல, அவருடைய மனைவியோட உறவினர்கள்ல, அவளுக்கு தெரிஞ்சவங்கள்ல உயரமான ஆண்கள் யார் இருக்காங்க அப்படின்னு மனசுல சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறதுலயே பல இரவுகள் அவருக்கு தூக்கம் இல்லாம கடந்தது. ஹேமா வளர வளர அவருக்கு இதே சிந்தனை தான். சாயல்ல, பேச்சு முறையில, ஒரு சைகையில, ஒரு நடைபாணியில, ஒரு சாப்பாட்டு ருசியில, ஏதாவது ஒண்ணுல அவ அவளுடைய தந்தையை போல இருந்திருக்கலாம். ஆனா ஒவ்வொன்றுலையுமே அவ அவளுடைய அம்மாவுடைய வாரிசு தான். இதனால குற்றம் எதுவும் உறுதிப்படலைங்கிறதும் உண்மைதான். ஆனா மன நிம்மதிக்கான எந்த ஆதாரமும் கிடைக்கலையே. அந்த சந்தேகம் வளர வளர மனைவி மேல காட்டுற கொடுமையும் வளர்ந்தது. ஆனா வெளிப்படையா அவளை அவர் எதுவுமே கேட்டதில்ல. ஆனா தனக்கு ஏதோ அவமானம் ஏற்பட்ட மாதிரி ஒரு எண்ணம் அவருடைய மனசுல ஆழமா பதிஞ்சிருந்தது. நேரா ஏதாவது கேட்க போனா அவ என்ன பதில் சொல்லுவாளோங்கிற திகில் ஒரு பக்கம். இடியா விழக்கூடிய நிச்சயத்தை விட இந்த தெரியாத தவிப்பை சகிச்சுக்கிறதே எளிதா இருக்கும் போல இருந்தது அவருக்கு. ஆனா மனைவி இறந்த பிறகு, பெரிய பெண்களை திருமணம் செய்து அனுப்பிவிட்ட பிறகு வீட்ல அவரும் ஹேமாவும் மட்டுமே வாழ்ந்துகிட்டு இருந்த போதுதான் அந்த நிச்சயமின்மையோட பிடி நாளுக்கு நாள் அதிக பயங்கரமாச்சு. திருமணமாகி போன பெண்கள் வருவாங்க. அவங்களுடைய குழந்தைகளை அவர் தாபத்தோடு கவனிப்பாரு. மாப்பிள்ளைகள் சராசரி உயரம் இருந்தப்பவும் குழந்தைகள் எல்லாரும் பொடிச்சரக்குத்தான். படியும் ஒழக்கம் ஆளாக்குமா வீடு நெடுக விளையாடுவாங்க. அடுத்த தலைமுறையிலையும் யாராவது ஒரு குழந்தை உயரமா பிறந்திருந்தாலாவது அவருக்கு ஆறுதல் உண்டாயிருக்கும். ஆனா அப்படி எதுவுமே நடக்கல. ஹேமாவுடைய அக்காக்களுடைய குழந்தைகளுக்கு ஹேமானாலே உயிர் தான். அவ மேல ஏறி குதிப்பாங்க. ஹேமா கிட்ட அவங்கள தோள் மேல தூக்கி வச்சுக்கும்படி பிடிவாதம் பிடிப்பாங்க. தோள் மேல ஏறி நின்னுக்கிட்டு நான் இப்போ வானம் வரைக்கும் வளர்ந்துட்டேனே அப்படின்னு எக்காலம் போடுவாங்க. சித்தி ஒரு பனைமரம் அப்படின்னு சொல்லி சிரிப்பாங்க. அதை கேட்டதும் அவருக்கு சித்தியா இவளா அப்படின்னு தோணும். ஒருதாய் வைத்து பெண்கள்னாலும் சகோதரிகள் தானே அப்படிங்கிற நினைப்பும் வரும். கூடவே சேச்சே இது என்ன நினைப்பு, இப்படியெல்லாம் நினைக்க கூடாது அப்படின்னு நினைச்சுக்குவாரு. அன்னைக்கும் அப்படித்தான். குழந்தைகள் எல்லாரும் சேர்ந்து ஹேமாவோட விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஹாலில் ஹேமா படுத்திருக்க, குழந்தைகள் அவ மேலே ஏறி விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்த ஹேமாவோட அக்கா, கலிவரும் லில்லிபுட்டன் மாதிரி இருக்கு அப்படின்னு வேடிக்கையா சொன்னான்.
அதை கேட்டதும் பரசுராமனுடைய மனசுல திரும்பவும் அதே எண்ணம். இவன் மட்டும் எப்படி இத்தனை உயரமா வளர்ந்தா அப்படின்னு. அப்போ ஹேமா, அப்பா, இந்த குழந்தைகள் எல்லாம் பாருங்களேன், இவங்க விளையாடுறத கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தான் பாருங்களேன் அப்படின்னு சொன்னா. அதை கேட்ட பரசுராமன், ஆமா, அவங்களுக்கு சரியா நீயும் விளையாடு, நீயும் குழந்தையா, எப்ப பார்த்தாலும் அப்பா அப்பான்னுகிட்டு இருக்க, நிமிஷத்துக்கு 100 அப்பா போடணுமா அப்படின்னு கேட்டாரு. பக்கத்துல குழந்தைகள் இருந்ததால அப்போ ஹேமா பதில் எதுவும் சொல்லல. அப்பா நம்ம ஏன் இப்படி வெறுக்கிறாரு அப்படின்னு மட்டும் நினைச்சுக்கிட்டா. ஹேமாவை பணம் செலவு பண்ணி கல்லூரியில சேர்க்க பரசுராமனுக்கு விருப்பமே இல்லை. ஆனா அவர் முதல் 2 பெண்களையும் நல்லா படிக்க வச்சிருந்தாரு, பட்டம் வாங்க வச்சிருந்தாரு. அதனால வெளிப்படையா ஹேமாவை படிக்க வைக்க முடியாதுன்னு அவரால் சொல்லவும் முடியல. கல்லூரியில சேர்த்த புதுசுல ஒரு நாள், அப்போ ஹேமாவுக்கு 18 வயசு இருக்கும். அவர்கிட்ட வந்து அவ சொன்ன தகவலை கேட்டு அவர் ஆங்காரத்தால கொதிச்சு போயிட்டாரு. அவர் கூட பேசுறதுல இருந்த தயக்கம், அவரோட சுறுசுறுக்களுக்கு பயப்படுற பயம், இதையெல்லாம் மறந்துட்டு ஹேமா உற்சாகமான முகத்தோட கண்கள் மின்ன அவருக்கு பக்கத்துல வந்து நாணமும் மகிழ்ச்சியும் கலந்த குரல்ல அவ அந்த செய்தியை சொன்னப்போ அவர் அப்படியே வெகுண்டு எழுந்தாரு. அடி பாவி, உனக்கு இத்தனை கொழுப்பேறி போச்சா? இவன் மேலேயோ ஆசை, கல்யாணம் பண்ணிக்கணும்னு வெக்கம் மானம் இல்லாம என்கிட்ட வந்து சொல்ற அளவுக்கு துளுத்து போயிட்டியா? எனக்கு பழி ஏற்படுத்துறதுக்குன்னே சனிய மாதிரி வந்து பிறந்திருக்கியே அப்படின்னாரு அவரு. அப்பா, இதுல பழி என்னப்பா இருக்கு? கல்யாணம் பண்ணிக்கிட்டா தப்பா அப்படின்னு கேட்டா ஹேமா. சீ கழுத, வாய மூடு. பெரியவங்க பார்த்து பண்ணி வைக்காம நீயே போய் யாரையோ பிடிச்சுக்கிட்டு வந்து கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்றியே, எவ்வளவு நெஞ்சரம் இருக்கும் உனக்கு அப்படின்னாரு அவரு. அப்பா அப்படின்னா ஹேமா. திரும்பவும் அப்படி கூப்பிடாத என்ன, உன் நடத்தை ரொம்ப நல்லா இருக்கு. இங்க பாரு, கண்ட பயலையும் நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாது. முதல்ல அந்த ஆளுக்கு ஒரு முழுக்கு போடு அப்படின்னாரு அவரு. அப்பா, நாங்க 2 பேரும் பரஸ்பரம் விரும்புறப்போ எப்படிப்பா அப்படின்னா ஹேமா. கூடாதுங்கிறப்போ பல்லு மேல நாக்கு போட்டு எதிர்த்து பேசுற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துருச்சா? இதெல்லாம் காலேஜுக்கு போறேன்னு வெளியே போய் சுத்துறதால வந்த விபரீதம். போதும் உன் காலேஜ் படிப்பு அப்படின்னாரு பரசுராமன். இப்படி அவர் சொல்லி முடிச்சப்பவே அவருடைய மனசுல இன்னொரு எண்ணமும் எழுந்தது. கண்ணை உறுத்திக்கிட்டு இருக்கிற அவளை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கல்யாணம் பண்ணி வெளியே அனுப்பிட்டான்ன அப்படிங்கிற எண்ணமும் அவருக்கு தோணாம இல்லை. ஆனா அதை விட அவளுடைய விருப்பத்தை சிதைக்கிறதுலையும் அவ கண் வீங்க அழுறத பாக்குறதுலையும் அவரோட எரிச்சலுக்கு அதிக ஆறுதல் கிடைச்ச மாதிரி இருந்தது. வெளியே போனா தவறான எண்ணங்கள் வந்து கெட்டு போறா அப்படிங்கிற சாக்க சொல்லி கல்லூரி படிப்புல இருந்து நிறுத்தினதோடு மட்டும் இல்லாம எங்கேயுமே அவளை அதிகம் போக விடாம வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்ததுல அவருக்கு வெற்றி அடைஞ்ச மாதிரி ஒரு உணர்வு வந்தது. உருவத்துல அவ பெரியவளா இருந்ததால அவளோட சிறை தண்டனை 2 மடங்கு பரிதாபகரமா இருந்தது. அந்த அளவுக்கு அவருடைய வெற்றி உணர்வோட சுவை கூடுச்சு. அப்படி ஹேமாவோட படிப்பை நிறுத்தி அவளை வீட்டுல அடைச்சு வச்ச பிறகுதான் அவ வாசல் ஜன்னல் பக்கத்துல நின்னுக்கிட்டு தெருவை பார்க்க ஆரம்பிச்சா. தெருவுல போறவங்க வர்றவங்கள பாக்குறத பொழுதுபோக்காவும் வெளி உலகத்தோட ஒரு தொடர்பாவும் நினைச்சுக்கிட்டா. அப்படி அவ ஜன்னல் பக்கத்துல நின்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது பரசுராமன் அவளை பார்த்தா சிடு சிடுப்போட அவ மேல எரிஞ்சு விழுவாரு. யாரையாவது கண்ணாலேயே மயக்கிடலான்னு அப்படி ரோட்டை வெறிச்சு பாத்துக்கிட்டு நிக்கிறியா? மானங்கெட்டவளே, உள்ள போ அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி அவர் சீரும்போது அவருடைய மனசுல என்னென்னவோ எண்ணங்கள் எழும். ஒருவேளை ஒரு விலைமகளை போல தன்னுடைய அழக பறைசாற்றுறதுக்காகத்தான் அவ அங்க நிக்கிறாளோ? மற்ற எல்லாத்தையும் போலவே இதுலயும் அவ தன் தாயைத்தான் கொண்டிருக்காளோ? அப்போ என் மனைவி அப்படித்தானா? சேச்சே அப்படின்னு நினைச்சுக்குவாரு அவரு. அன்னைக்கும் அப்படித்தான் ஹேமா ஜன்னல் பக்கத்துல நின்னுகிட்டு இருந்தா. ஜன்னல் திரைக்கு ஓரடி மேல தெரிஞ்ச அவளுடைய முகம் திடீர்னு அதிர்ச்சியில மாறி போச்சு. அவ தெருவுக்கு ஓடி வந்தா. ஆட்டோ ரிக்ஷா மோதி கீழே விழுந்து கிடந்த ஒரு பெரியவரை சுத்தி அதிக கூட்டம் எதுவும் இல்ல. தெரு பிற்பகலோட ஓய்வுல சோம்பி கிடந்தது. விபத்தை பார்த்து கூடியிருந்தவங்கள ஹேமா தான் அதிக உயரமா இருந்தா. வயது முதிர்ந்து உலர்ந்து போய் கிடந்த அவரை ஒத்த ஆளாவே தூக்கி அவரை மோதின அதே ரிக்ஷாவில் கிடத்தினா ஹேமா. இப்போ தன்னுடைய உயரத்துக்காக கூனி குறுகாம உயரமே ஒரு தகுதியா நிமிர்ந்து நின்னு தன்னை மறந்து செயல்பட்டா அவ. அப்போ அவகிட்ட இருந்து அலாதியான ஒரு கம்பீரம் வெளிப்பட்டது. மத்தவங்க அவளை வழக்கமான விசித்திர பார்வையால் அளந்தப்போ அந்த பார்வையில ஒரு மரியாதையும் இப்போ தெரிஞ்சுது. மோதன அந்த ஆட்டோ ரிக்ஷா காலியா தான் இருந்தது. ஆட்டோ ஓட்டி கையை பசஞ்சுக்கிட்டே தவிப்போட, நான் சரியாத்தாமா வந்தேன், அவருதான் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தான். சரி,
நீங்க சரியா வந்ததாவே இருக்கட்டும். அவரை நேரா ஜிஹெச்சுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு இயல்பா உத்தரவு போட்டா ஹேமா. அவனும் உடனே அடங்கி போய் இயல்பா அந்த ஆணையை ஏத்துக்கிட்டான். அந்த பெரியவர் கூட வந்திருந்த ஒரு சின்ன பையனும் ஆட்டோல ஏறி கிழவருடைய தலைய தான் மேல சாய்ச்சிக்கிட்டு உட்கார்ந்ததும் ஆட்டோ விரைவா அங்கிருந்து கிளம்பி போச்சு. சுத்தி நின்ன சின்ன கும்பலும் ஹேமாவை ஏற இறங்க பார்த்துட்டு கலைஞ்சு போயிருச்சு. ஹேமா வீட்டுக்கு போறதுக்காக திரும்பினா. அப்போ ஒரே ஒரு பெண் மட்டும் அங்கிருந்து போகாம நின்னுகிட்டு இருந்ததை அவ கவனிச்சா. நடுத்தர வயசுள்ள அந்த பெண் ஹேமாவை நிமிர்ந்து பார்த்து, நீங்க ரொம்ப உயரம் அப்படின்னு புன்னகையோட சொன்னா. அதை கேட்டதும் ஹேமா சட்டுன்னு முதுக கூனிக்கிட்டு வாட்டத்தோட, ஆமா சாரி அப்படின்னு சொன்னா. அந்த பெண் சிரிச்சா. ஆபத்து சமயம்னா ஆளையே அலாக்கா தூக்கி காப்பாத்த முடியுதே உங்களுக்கு. இந்த மாதிரி 4 பேர் எங்க விடுதியில இருந்தா ரொம்ப சௌகரியமா இருக்கும் அப்படின்னு சொன்னா. விடுதியா? என்ன விடுதி அப்படின்னு கேட்டா ஹேமா. நாங்க சில தோழிகளா சேர்ந்து ஒரு அனாதை விடுதி நடத்திக்கிட்டு இருக்கோம். அங்க திக்கில்லாம வந்து சேர்றவங்களை எல்லாம் பார்த்தா கண்ணுல ரத்தமே வந்துரும். வாழ்க்கையிலையும் வறுமையிலையும் நொந்து பாதி உசுரா வர்றவங்களும் நோயில விழுறவங்களும் இப்படி எத்தனையோ பேர் அங்க வருவாங்க. நாங்க மனப்பூர்வமான தொண்டு தான் செய்றோம். இருந்தாலும் இன்னும் நிறைய உதவி தேவையாத்தான் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பெண். உதவின்னா என்ன உதவி? பண உதவியா அப்படின்னு கேட்டா ஹேமா. பணபலம் ஓரளவு இருக்கிறதுனால தான் இந்த முயற்சியே தைரியமா நாங்க தொடங்கினோம். எங்களுக்கு முக்கியமா தேவை இப்ப மனுஷ உதவிதான். அந்த அனாதைகளை கவனிச்சுக்கவும் மேற்பார்க்கவும் எழுத படிக்கவோ வேறு தொழில்களோ கத்துக் கொடுக்கவும் இன்னும் பல வேலைகளுக்கும் போதுமான ஸ்டாஃப் தான் எங்ககிட்ட இல்ல அப்படின்னு சொன்னா அந்த பெண். ஹேமா அவளையே பார்த்துக்கிட்டு இருந்தா. அந்த பேச்சை கேட்க கேட்க அவளுடைய கண்கள்ல புதுசா ஒரு ஒளி தெரிஞ்சுது. அந்த சந்திப்புக்கு பிறகு அடுத்து சில நாட்கள் அந்த பெண்மணி ஹேமாவை வந்து பார்த்தா. அதுக்கு பிறகு ஒரு நாள் தன்னுடைய தந்தை பரசுராமன் கிட்ட ஹேமா தன்னுடைய முடிவை அமைதியா சொன்னா. அவ சொன்னதை கேட்டதும், என்னது வீட்டை விட்டு போறியா? விளையாடுறியா என்ன? காலை உடைச்சிருவேன் மூதேவி அப்படின்னு குதிச்சாரு அவரு. அவர் அவ்வளவு கோபமா பேசியும் ஹேமாவோட அமைதி மாறவே இல்லை. அந்த அனாதை விடுதியிலேயே வசிச்சுக்கிட்டு அங்கேயே பணியாற்றலாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுல இருந்து அவளுடைய மனசுல ஒரு மகத்தான நிம்மதி வந்திருந்தது. அவங்க அப்பா கிட்ட பேசினா. அப்பா, என் காலை உடைக்கெல்லாம் சட்டம் உங்களுக்கு இடம் கொடுக்காதுப்பா. எனக்கு 23 வயசு ஆகுது. என் வாழ்க்கைய நானாவே தேர்ந்தெடுத்துக்க எனக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொன்னா. எங்க போக போற? எவனையோ இழுத்துக்கிட்டு ஓட போற, அதுதானே உன் திட்டம் அப்படின்னு கேட்டாரு அவங்க அப்பா பரசுராமன். ஹேமாவோட அழகிய முகத்துல கோபம் தெரிஞ்சுது. தான் நேர்மையான பாதையில தான் போக போறத விளக்கி அவருக்கு விவரங்களை சொல்லி அந்த குற்றச்சாட்டை மறுக்கணும்னு அவ மனசுல ஒரு எண்ணம் எழுந்தது. ஆனா அடுத்த கணமே அந்த வேகம் கடந்து ஒரு ஆழ்ந்த அலட்சியம் அவளுடைய முகத்துல தெரிஞ்சுது. தன்னை பத்தி இப்படித்தான் அவரால் நினைக்க முடியுமா? அப்படி என்ன பகை அவருக்கு என் மேல? பெத்த மகளை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கிறவர் தன்னை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டா தான் என்ன? அவர்கிட்ட போய் எதுக்காக விளக்கம் சொல்லணும்? இந்த நரகத்தை விட்டு மீண்டு போகணுங்கிற தாபத்துக்கு முன்னால எதுதான் முக்கியம்? இனி அவ வேலை பார்த்தாலும் திருமணம் பண்ணிக்கிட்டாலும் என்ன செய்தாலும் அவளுடைய வாழ்வு அவர்கிட்ட இருந்து வேறதான். அதுக்கு மேல என்ன அப்படின்னு நினைச்சுக்கிட்டா. நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம்ப்பா அப்படின்னு சொன்னா அவ. இத்தனை திமிரா உனக்கு? இத்தனை அலட்சியமா? சரிதான், இப்ப எனக்கு சந்தேகமே இல்ல அப்படின்னாரு அவரு. இதோ பாருங்கப்பா அப்படின்னு கோபத்தோட சொன்னா ஹேமா. சீ ஓடுகாலி, என்ன அப்பான்னு கூப்பிடாத, நான் உனக்கு அப்பா இல்ல அப்படின்னாரு அவரு. அதிர்ந்து போய் அவரை பார்த்தா ஹேமா. என்ன பேச்சு இது? தெரிஞ்சுதான் பேசுறீங்களா அப்படின்னு கேட்டா. எனக்கு எப்பவுமே சந்தேகம்தான். நீ இப்ப பண்ற காரியம் அதை உறுதிப்படுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னாரு அவரு. அவர் பேசி முடிக்கிறதுக்குள்ள ஹேமாவுடைய முகம் நெருப்பு கனலா கனன்றது. உணர்ச்சி மிகுதியினால வேகமா வந்த மூச்சுல அவளுடைய உடல் மேலும் கீழுமா ஏறி தணிஞ்சப்போ இன்னும் பிரம்மாண்டமா ஆயிட்ட மாதிரி அவளுடைய உருவம் அவருக்கு ஒரு அச்சத்தை கொடுத்தது. தன்னே அறியாம அவரு அவளை விட்டு கொஞ்சம் பின்னால போனாரு. ஓ, இதுதான் காரணம் அவங்க வெறுப்புக்கு? இத்தனை காலமும் இதுக்காகத்தான் என்ன அணு அணுவா வதச்சிங்களா? ஹேமாவுடைய கண்கள்ல இகழ்ச்சி நிறைஞ்சுது. தந்தைக்கு முன்னால தான் உயரமா நிக்கிற சங்கடத்தை முதல் முறையா அவளுடைய உள்ள மறந்துச்சு. அவ ரொம்ப நிதானமா அவரை குறிஞ்சு பார்த்தா. இப்போ அவரு உருவத்துல மட்டும் குறைஞ்சவரா அவளுக்கு தெரியல. கோபத்தோட அவருக்கு பதில் சொன்னா. உங்க சந்தேகம் தப்பாத்தான் இருக்கணும்.
ஏன்னா என் அம்மா நெறி தவறி போகக்கூடியவ இல்ல. ஆனா அப்படின்னு பேச்ச நிறுத்தினா. திடீர்னு அவளுடைய முகத்துல வெறுப்பும் கசப்பும் உச்சநிலையை தொட்டு கொப்பளிக்க ஆரம்பிச்சுது. ஆனா உங்க சந்தேகம் உண்மையா இருந்திருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி பேச்ச முடிச்சா ஹேமா. அவ சொன்னதை கேட்டு அதிர்ந்து போய் நின்னுகிட்டு இருந்தாரு பரசுராமன். கதை முடிவடைந்தது. இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவுல இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.